ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமக. நாராயணியத்தினுடைய 34வது தசகத்திலே ராமனுடைய அவதார வைபவங்களை எல்லாம் வர்ணிக்கிற பட்டத்திரி 2வது ஸ்லோகத்தை துவங்க இருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ராமன் அவதாரம் பண்ணி 4 தொட்டில்ல வசிஷ்ட மகரிஷி ரமயிதி ராமக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக பரதயிதி ராஜ்யஸ்ய பரணாத் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னகான்னு 4 பேருக்கும் ஆச்சரியமாக பேர் வைக்கிறாராம். பாகவதத்துல செவ்வை சூடுவார் சொன்னார், பூசலை வெறிய புலவர் வேண்டலால் தீசலை உறங்குவோன் விளம்பி ராமன் ஊசலை நிகழ் குழை உலவும் வாழ்விழி கோசலை கலித்திட குலவினாரோ சாதனை அறிவனை தருமரூபனை வரதனை ராகவன் தேர்னத்தால் தொழும் விரதனை விண்ணவள் விரிப்பில் ஏத்துரு பரதனை கேக்கையல் பாவையல் பெற்றனர். செவ்வை சூடுவார் சொன்னார், உலகமெல்லாம் நன்மை ஏற்படுவதற்காக ஆச்சரியமாக ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் 4 குழந்தைகள் பிறந்து ஆச்சரியமா வளர்ந்து இருக்காளாம். ராமனுடைய அவதார ஸ்வரூபத்தோட பட்டத்ரி அடுத்த ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். அதுக்குள்ள நாம இப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை பூர்த்தி பண்ணிடலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில மன்னார்குடி அருகில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய வடுவூர் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆச்சரியமான உற்சவமூர்த்தியினுடைய அபிஷேகத்தை தரிசித்த நாம் இப்போது அலங்காரத்தோடு நமக்கு சேவை அளிக்கக்கூடிய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, என்ன பிராச்சீனமான ஒரு திருமேனி! அழகு என்றால் வடுவூர் ராமன் என்று பல ராமனுடைய திவ்ய கஷேத்திரங்களிலே இந்த ராமனையும் நாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு விக்கிரகத்தை நாம் தரிசிக்கும் போதே, அது மட்டுமல்ல, இதோ திருமுகத்தினுடைய தரிசனத்தை நாம் நேரே அடைந்து கொண்டிருக்கின்றோமே. மற்ற விக்கிரகத்திலிருந்து மாறுபட்டு இந்த ராமனுடைய நிறமானது அஞ்சனவண்ணனுடைய நிறம் இங்கு மஞ்சள் கலந்த தங்க நிறமாக நமக்கு புதுமையாக காட்சி அளிக்கக்கூடிய திருமுக தரிசனம் நம்மை பரவசப்படுத்துகின்றது. நின்ற திருக்கோலத்திலே சற்றே இடுப்பை வளைத்துக் கொண்டு நான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்று தன்னுடைய திருக்கோலத்திலேயே கம்பீரத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இதோ கெம்புக்கள் பதிக்கப்பட்ட அழகான கிரீடத்தோடு மிளர்கின்றான். வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று பட்டாபிஷேக ராமனாக இக்ஷ்வாகு வம்சத்திலே சூடப்பட்ட இந்த கிரீடத்தை சுற்றி அழகாக பூக்கொண்டை போல பூக்கள் அலங்கரிக்கக்கூடிய திவ்யமான ஒரு திருமேனி. அது மட்டுமா, பச்சை வெள்ளைக்கல் திலகத்தை தான் நெற்றியிலே தரித்துக் கொண்டு அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று மகான்கள் கொண்டாடக்கூடிய ராமனுக்கே உரியதான தாமரை கண்களுடைய திவ்ய தரிசனம் இந்த திருமுகத்திலே. ராமனை இவன் ஸ்ரீராமன் என்ற அடையாளம் காட்டக்கூடிய நீண்ட அழகிய நாசி, அதாவது மூக்கு, அதனுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். அதற்கு கீழே எங்கள் ராமன் மந்தஸ்மிதன் என்று கொண்டாடக்கூடிய புன்சிரிப்போடு இவ்வளவையும் ஒரே சிறிய திருமுகத்திலே தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீராமனுடைய திவ்ய தரிசனம் கண்டிப்பாக நமக்கு மனதிலே நிம்மதியை அளிக்கின்றது. தன்னுடைய இடது ஹஸ்தத்திலே கோதண்டத்தை லாபகமாக தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பகவான், அந்த கோதண்டத்தினுடைய ஒரு நுனியானது இதோ ஆச்சரியமாக அவனுடைய திருவடியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே. அந்த வலது திருவடியை தான் தொட்டு சரணாகதி செய்து கொண்டிருக்கக்கூடிய கோதண்டத்தினுடைய மிளிரோடு கோதண்ட ராமனாக பகவானை தரிசிக்கின்றோம். ஆகா, அடைந்தவருக்கு அருளாளன் என்றும் என்னை அடைந்தவர்களை நான் காப்பாற்றாவிட்டால் அறம் என்ன ஆண்மை என்ன என்று உரைத்து ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அருள் செய்யக்கூடிய வடுவூர் ராமனின் திருவடி இரண்டையும் நாம் சரணம் அடைகின்றோம். இயற்கையாகவே அந்த திருவடியிலே சலங்கைகள் அலங்கரிக்க, ஆகா, விரல்கள்
நகங்கள் கூட இந்த திருவடியிலே நாம் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அழகான திருமேனியனுடைய திருவடி தரிசனம். ஒரு புறத்திலே சீதா தேவியானவள் ஆச்சரியமாக சிறிய உருவத்திலே கிரீடத்தை தரித்துக் கொண்டு அழகான திருமுகத்தோடு இடது கையிலே தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டிருக்க, மற்றொரு புறத்திலே ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னனாய் நின்ற திருக்கோலத்திலே ஒரு புறம் கோதண்டத்தை தான் தாங்கிக் கொண்டு அம்புரா தூணி கூட நமக்கு தரிசனத்தை அளிக்கக்கூடிய வகையிலே மற்றொரு திருக்கரத்திலே அம்பை லாவகமாக கையிலே ஏந்திக் கொண்டு கிரீடம் பதக்கம் இவற்றுடன் காட்சியளிக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமியினுடைய திருவடி தரிசனத்தையும் அடைகின்றோம். லக்ஷ்மணனுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ ஆஞ்சநேய சுவாமியும் நின்ற திருக்கோலத்திலே கைகளை கூப்பிக் கொண்டு ராம பக்தனாக ராமதாசனாக நமக்கு காட்சியை அளிக்க, இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு நாராயணியத்தின் 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்ய திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, கோதண்டி கௌசிகஸ்ய கிருதுவரமவிதோ லக்ஷ்மணே நானுஜாதகாக யாதோ பூகோ தாதவாச்சக முனிகதிதமனுத்வல்த்வ சாந்தாத்வகேதகாக ருணாம் த்ராணாய பாணிகி முனி வச்சன பலாத் தாட்டகம் பாட்டயித்வாக லப்த்வாஸ்மாதஸ்த்ரஜாலோ முனிவனமகமோ தேவ சித்தாஸ்ரமக்யோ. ராமபிரானுடைய வரலாறு நீண்ட ஒரு வரலாறா இருக்கிறதுனால இந்த தசகத்துல அடுத்த தசகத்திலேயும் சரி பெரிய பெரிய ஸ்லோகங்களாக பலவிதமான கருத்துக்களை ஒரே ஸ்லோகத்துல உள்ளடக்கி ராமனுடைய காவியத்தை அழகாக பட்டத்திரி சமர்ப்பணம் பண்றார். அதனாலதான் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய விசேஷங்களையும் நம்ம இந்த 34வது தசகத்துல பல பகுதிகளில் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படுறது. குருவாயூரப்பா, ராமன் அவதாரம் பண்ணிட்டான். அவதாரம் பண்ண உடனே ராமாயணத்துல என்ன விசேஷம்? கோதண்டி கௌசிகஸ்ய கிருதுவரமவிதோ லக்ஷ்மணே நானுஜாதகாக. ராமகாவியத்தோட அழகு என்னன்னா, வேய்ப்புணர் பூஷமும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவேன்னு கம்பநாட்டாழ்வார். ராமன் பிறந்து வளர ஆரம்பிச்சானோ, அப்ப ராமன் பிறந்ததுனால தசரதருக்கு சந்தோஷமா, அயோத்தி வாழ் ஜனங்களுக்கு ஆனந்தமா, கௌசல்யா ஆனந்தப்பட்டாளா? எல்லாரும் ஆனந்தப்பட்டா, அதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப சந்தோஷப்பட்டது யாருன்னா புனர்வசு நட்சத்திரமும் நவமி திதியுமா. ஏன்னா புனர்வசு நட்சத்திரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்திலேயே 27 நட்சத்திரங்கள்ல புனர்வசு நட்சத்திரம் ஒண்ணுத்துக்குத்தான் மரண யோகமே கிடையாது. நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா புனர்வசுன்னா யோகத்தை பார்க்கவே வேண்டாம், அமிர்த யோகமா இருக்கும், இல்லைன்னா சித்த யோகமா இருக்கும். காரணம் என்னன்னா, ராமன் என்னைக்கு அதை தன்னுடைய நட்சத்திரமாக ஏத்துண்டானோ அந்த நட்சத்திரத்துக்கே மரண யோகம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமாயணத்தை கேட்கிறவா, ராமபிரானுடைய திருநாமத்தை சொல்றவா, இவர்களுக்கு உலகத்துல நதஸ்ய யமவசியதா நரகபாத பீதி குதகானர் சுவாமி தேசிகன். யமபயம் கிடையாது, மரண பயம் கிடையாது. போன உயிரை கூட ராமாயணம் மீட்டு வரும். மிருத சஞ்சீவனம் கி ராமாயணம். ராமாயணத்திலேயே அது நடக்க போறது. சீதா ராமனை பிரிஞ்சு லங்கையில கஷ்டப்பட்டு இனிமே ராமன் வரமாட்டான்னு உயிரை விடணும்னு நினைக்க போறா. அப்ப சீதா உயிரை விடணும்னு நினைச்ச போது அவளை எது காப்பாத்தினா, அந்த சந்தர்ப்பத்துல சீதா உட்கார்ந்து இருக்கிற மரத்துக்கு மேல ஹனுமான் சுந்தரகாண்டத்துல உட்கார்ந்துட்டார். இந்த சீதையை காப்பாத்தணுமே, காப்பாத்தணும்னா என்ன பண்ணலாம்? ராமாயணத்தை சொல்லுவோம்னு இப்ப ராமன் அவதாரம் பண்ண சரித்திரத்தை கேட்டு இருக்கமே, இதுலேந்து ஆரம்பிச்சார். ராமாவதாரத்தை கேட்டா சீதை அரக்கர்கள் வாழக்கூடிய ஊர்ல அடி உத குத்துன்னு கேட்டு இருக்கிற இந்த ஊர்ல யாரோ திடீர்னு ராமன் பிறந்ததை பத்தி சொல்றாளே, ராமாயணத்தை சொல்றாளே, உயிரை விடணும்னு தீர்மானம் பண்ணோம். ராமாயணத்தை கேட்டுட்டு உயிரை விடுவோம்னு சீதை உயிரை விட வேண்டிய காரியத்தை நிறுத்தினாளாம். அப்ப அனுமான் ராமாயணத்தை சொல்லிண்டே கீழே இறங்கினார். சீதையோட உயிரை காப்பாத்தினார், மோதிரத்தை கொடுத்தார். சீதைக்கு நல்ல காலம் ஏற்பட்டது. அதனால ராமகாவியம் என்ன காமிக்கிறதுன்னா, போன உயிரை கூட அது மீட்டு கொடுத்துரும்.
ராமாயணத்தை கேட்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்ன்றது சீதையே ஒரு உதாரணம். காவிய நாயகியே அந்த ஒரு சரித்திரத்துல ஒரு உதாரணமாக இருக்கான்றதான் பட்டத்திரி சொல்றார். ராமனுடைய அவதாரத்துல புனர்வசு நட்சத்திரம் இரண்டாவது சந்தோஷப்பட்டது எதுன்னா நவமி திதியா. நவமியும் எழுந்து துள்ளவே. காரணம் என்னன்னா நம்ம தான் காரணம். உலகத்துல நம்ம எந்த திதியவனா ஒத்துப்போம். இந்த அஷ்டமி நவமி தொட்டோ தொலங்காதுன்னு ஒரு பழமொழியை நம்ம சொல்லிடுவோம். நம்ம பஞ்சாங்கத்தை பொட்டுன்னு மூடுவோம். ஏன் சார் மூடிட்டேன்னு கேட்டா, சார் அஷ்டமி நவமியா இருக்க, என்ன பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா அடுத்த தெருக்கு போலான்னு இருந்தேன், 2 நாளைக்கு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்னு. அஷ்டமி நவமினா அவ்வளவு பயம். ஆனா மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, உலகத்தை நாங்கள் வெறுக்கக்கூடிய அந்த திதிக்கு பெருமையை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் ராமனாக அவதாரம் பண்ற சமயத்துல நவமி திதியை தேர்ந்தெடுத்தாராம். இதுல ஒரு பெரிய சூக்ஷ்மம் என்னன்னா, மற்ற அவதாரங்கள் நடக்கும் போது இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தினுவோம், இன்னைக்கு வராக ஜெயந்தினுவோம், இன்னைக்கு வாமன ஜெயந்தினுவோம். அப்ப ராமன் பிறந்த இந்த ஸ்லோகத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு என்ன விசேஷம்னா நம்ம என்ன சொல்லணும், ராம ஜெயந்தின்னு தானே சொல்லணும். குழந்தை கூட நம்ம ஊர்ல ராம ஜெயந்தின்னு வாய் தப்பி சொல்லாது. இன்னைக்கு என்ன உயர்ந்த தினம்னா ராம நவமின்னு கொண்டாடுமா. ஆக ராமன் தன்னோட சரிசமமாக நாம் ஒதுக்கக்கூடிய நவமிக்கு தராசு தட்டுல இடத்தை கொடுத்ததுனால தான் நவமியும் எழுந்து துள்ளவே. அதுக்கு ஒரு பெரிய பெருமை. உடனே அஷ்டமி கேட்டுதான், நவமிக்கு ஒருத்தர பெருமையை கொடுத்துட்டியே, அஷ்டமி தொலங்காது என்ன தனியா பிரிச்சு விட்டுட்டியேன்னார். கவலைப்படாத, குருவாயூரப்பனான நானே உனக்காக கிருஷ்ணனாக அவதாரம் பண்றேன்னு பகவான் அதுக்காகவே அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல அஷ்டமி திதியை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் நம்ம ராமநவமின்னு கொண்டாடுற மாதிரி கண்ணன் அவதரித்த தினத்தை இன்னைக்கும் கிருஷ்ண ஜெயந்தின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி அப்படின்னு அந்த அஷ்டமி திதிக்கு ஒரு பெருமையை நம்ம கொடுத்தோம்னா, அப்ப இந்த 2 அவதாரங்கள்ல குருவாயூரப்பா நாங்கள் ஒதுக்கிய 2க்கு நீ ஒரு பெரிய பெருமையை கொடுத்து ஏத்துண்ட. நீ வளர ஆரம்பிச்ச. வளரும் போது ராமாயணத்துல பெரிய சுருக்கம் 12 ஸ்லோகத்துக்குள்ள வால்மீகி ராமாயணத்துல ராமன் பாடசாலைக்கு போவார், குருகுல வாசத்தை முடிச்சிடுவார், அஸ்திர சஸ்திர பயிற்சி எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சுடுவார். அதே வால்மீகி ராமாயணத்துல ராமன் பிறந்த சர்க்கத்திலேயே தசரதருக்கு ஒரு கவலை வந்துருமா. இப்பதான் குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்டாரு. மறுபடியும் என்ன கவலை அப்படின்னா, அடுத்த கவலை அவருக்கு என்ன வந்துருத்துன்னா, ராமனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணுமே, ராமனுக்கு உயர்ந்த ஒரு மனைவியாக வரணுமே, நமக்கு ஒரு நல்ல சம்பந்தியாக வரணுமேன்னு கோதல்டி கௌசிகஸ்ய கிரதுவரமவிதம் அதற்குண்டான சிந்தனையே அவர் பண்ண அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு குருவாயூரப்பா நீ விஸ்வாமித்திரரை அனுப்ப போறியாமேன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை வடுவூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சீதா லட்சுமண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய காரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.